ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் இருக்கக்கூடிய நெல்லிக்காய் துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதை நம்ம சுட சுட சாதத்தில் நல்லெண்ணெய் சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட்லாம். இட்லி தோசைக்கும் தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம். ரசம் சாதம், தயிர் சாதம், சாம்பார் சாதத்தோடையும் தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 10 நெல்லிக்காய் எடுத்துருக்குறேங்க. இது குட்டி குட்டியாக இருக்கிறதுனால 10 எடுத்துருக்கிறேன். பெருசாக இருந்தால் 8 எடுத்துக்கோங்க, சரியாக இருக்கும். எடுத்துகிட்டு கழுவி க்ளீன் பண்ணிவிட்டு விதையை நீக்கிட்டு இந்த மாதிரி மெலிசாக நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் இதில் 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை மிதமான தீயிலேயே வச்சுட்டு பருப்பு நல்லா செவக்கிற வரைக்கும் இதை நல்லா வறுத்து எடுத்துருங்க. ரொம்ப கருகிடக்கூடாது. அவ்வளோதான் பாருங்கள், கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு ரெண்டுமே நல்லா வறுபட்டு ஒன்று போல் செவந்து வந்திருக்கு. இப்போ எண்ணெயை வடிச்சிருங்க. வடிச்சிட்டு பருப்பை மட்டும் தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுடுங்க. இது ஒரு பக்கமாக அப்படியே இருக்கட்டும். இப்போது அதே எண்ணெயில் காரத்துக்காக 5 வரமிளகாய், கலருக்காக 5 காஷ்மீரி மிளகாய் சேர்க்குறேன். உங்கள்கிட்ட காஷ்மீரி மிளகாய் இல்லைன்னா 8 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா செவக்கிற வரைக்கும் வறுத்து விட்டுருங்க. மிளகாய் நல்லா வறுபட்டு செவந்து வந்திருக்கு. இப்போ இதையும் அப்படியே எடுத்துகிட்டு பருப்பு கூடவே சேர்த்து வச்சுடுங்க, ஆறட்டும். இப்போது அதே எண்ணெயில் ஒரு 25லேருந்து 30 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நான் எடுத்தது குட்டி குட்டியாக இருக்கிறதுனால 25 எடுத்துருக்கிறேன். பெருசாக இருந்தால் 20 எடுத்துக்கோங்க. கூடவே ஒரு 10 பல் பூண்டு, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு வெங்காயம் கண்ணாடி பதம் வர அளவுக்கு இதை நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய நெல்லிக்காயை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நெல்லிக்காய் கொஞ்சம் நிறம் மாறி செவந்து வரணும். அது வரைக்கும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா கலந்து விடுங்க. எண்ணெயிலேயே அது நல்லா வெந்து கொஞ்சம் நிறம் மாறி வரட்டும். பாருங்கள், நெல்லிக்காய் நல்லா நிறம் மாறிட்டு நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த அளவுக்கு வதங்கி வந்தால் சரியாக இருக்கும். இப்போ இதில் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு திரும்பவும் 1 நிமிஷத்துக்கு மட்டும் இதை கலந்து கொடுங்க. அந்த புளி கொஞ்சம் சாஃப்டாகி வரட்டும். நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். இது அப்படியே ஒரு பக்கமாக ஆறட்டும். இப்போ ஒரு மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு அதில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கக்கூடிய மிளகாய் பருப்பை சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துருங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம், அப்படியே அரைச்சி எடுத்துருங்க. அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இதில் நம்ம வதக்கி வச்சுருக்கக்கூடிய வெங்காயம், அந்த நெல்லிக்காய் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் வெல்லம், 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா அரைச்சி எடுத்துருங்க. தண்ணி தேவைப்படாது, தேவைப்பட்டால் கொஞ்சமாக சேர்த்துட்டு இந்த மாதிரி திக்காக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்த்து அரைச்சிட வேண்டாம். பாருங்கள் எந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குன்னு. கையில் எடுத்து உருட்டினா கரெக்டாக உருட்ட வருது இல்லைங்களா, இந்த பக்குவத்துக்கு அரைச்சி எடுக்கணும். அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டியான நெல்லிக்காய் துவையல் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு தாளிப்பு தேவையில்லை. நான் தாளிப்பு சேர்த்துக்கிறேன். அதுக்கு 2 டீஸ்பூன் எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு அதில் 1 டீஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்துடலாம். கூடவே 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதும் இது கூட சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டேஸ்டியான ஹெல்த்தியான நெல்லிக்காய் துவையலை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.